ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். அதாவது எப்படி இருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே நல்லா இருப்போன்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போன வாரமே நான்வெஜ் எதுவுமே நம்ம வீட்டில் செய்யலை. எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களை விழுப்புரம் கூப்பிட்டு போனதால் அங்கேயே நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டோம். எங்கள் பிள்ளைங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த லாக் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது செக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதான் இன்றைக்காவது வீட்டில் சமைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக சமைச்சிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எலெக்ஷன் கிளாஸ் போட்டிருக்காங்க. செகண்ட் கிளாஸ் 19th எலெக்ஷன் டியூட்டி இருக்கிறதால அது ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணணும். அதனால் சீக்கிரமாக கிளம்பணுன்றதுக்காக காலையிலே போயிட்டு 1/2 கிலோ மட்டனும் லிவர் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்படி லிவர் ஃப்ரை பண்ணி மட்டன் கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மட்டன் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எக்கு பாயில் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வேக வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு மட்டன் குக்கரில் வேக வச்சுருந்தேன். அதை போட்டு பண்ணி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சம் ரசமும் தாளிச்சிட்டேன். எப்படியும் ½ டேயில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மதியானம் நல்லா லஞ்ச் வீட்டுக்கு வந்துடும். பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு அங்கேயே லஞ்ச் கொடுத்துருவாங்க. நைட் கிரேவி மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. நாளைக்கு அமாவாசைங்க நிறைய வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு காலைல படைக்கணும். இது லிவர் ஃப்ரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் லஞ்சு தான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக. நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ் சொல்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரேவியும் லிவர் ஃப்ரை ரெடி பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் வடி கடைசியாக வச்சேன். நான் எப்போயுமே சாதம் வடிப்பேன் தான் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வைக்க மாட்டேன். குக்கரில் வைக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்குள்ளே அந்த ஸ்டார்ச் இருக்கிறதால நமக்கு உடனே சுகர் கண்டென்ட் ஏறுன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக சுகர் வந்துடுங்கிற மாதிரிலாம் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் போகிறதால எப்பயும் சாதம் வடிப்பேன் நான். இந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு நம்ம எடுத்துக்க முடியல. அப்படி செய்கிற வேலையிலே கொஞ்சம் பார்த்து செஞ்சோம்னா நமக்கு எடுத்துக்கிட்ட ஃபுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் எப்பயும் வடிப்பேன் நான். இது ஒரு டிப்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி யாரும் சாதத்தை வடித்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வைக்காதீங்க. எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ் சொல்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றிகள் பல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.